ஒருவன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால தான் அரசியல் நெறிமுறைகளை சொன்னதோடு பீஷ்மர் நிறுத்தவில்லை. இறைவனுடைய நாமாக்களை ஒவ்வொருவரும் சொல்லணும். ஏன்னா இந்த கலியுகத்தில் தழும்பேற இறைவனுடைய நாமத்தை சொல். கருட புராணம் அழகாக சொல்கிறது, இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உன்னுடைய செருக்கு, தன்முனைப்பு, நான் என்கின்ற அகந்தை, மமகாரம் எல்லாம் உன்னை விட்டு வழிய ஓடிடும். ஏன்னா மகாபாரதம் வலியுறுத்துவது வேறு எதையும் இல்லை, அகந்தையை அழித்து இந்த மண்ணிலே வாழ்ந்தால் இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. மிக அருமையாக சொல்வார்கள், ராமகாதை மிக அருமையான அன்பு நூல். சீவக சிந்தாமணி மிக அற்புதமான காதல் நுட்பங்களை தெளிவுபடுத்தக்கூடிய நூல். சிலப்பதிகாரம் என்று சொன்னால் ஊழ்வினை எப்படி மனிதனை பாதிக்கும் என்று வலியுறுத்திய நூல். பாரதம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு அறநூல். அறத்திற்கு மாறாக யாரெல்லாம் செயல்படுகிறீர்களோ அவர்கள் இத்தனை ஜென்மங்கள் அல்ல, இந்த ஜென்மம் அல்ல, 7 பிறப்பிக்கும் நீங்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று வலியுறுத்திய அற்புதமான இதிகாசம் இந்த பாரதம். அதனால தான் மிக அழகாக அரசியல் நெறிமுறைகளை மட்டும் சொல்லிவிட்டு அம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய பீஷ்மர் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் சொல்கிறார். இறைவனுடைய 1000 நாமாவழிகளை சொல்லுங்கள். நாமத்தை தழும்பேற சொல்ல சொல்ல என மனதிற்குள்ளே உங்களையும் அறியாமல் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியே புறப்பட்டு போகும். தானமும் முதல்ல வெளியே போகணுங்க. ஒன்றுமில்லை, ஒரு வாத்தியார் என்ன மாதிரி நின்று உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லா குழந்தைகளும் உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்துக்குள்ளே உட்கார்ந்து கேட்டா. ஒரே ஒரு ஏழை சிறுவன், படிக்க வசதி இல்லாதவன், ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவன் வெளியிருந்தே அவருடைய உபன்யாசத்தை கேட்டான். அவர் கேட்டார், உங்களில் சொர்க்கத்துக்கு யார் போவீங்கன்னு வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார். உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டு, நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு போவோமா, பொய் சொல்லியிருக்கோம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பையனுடைய பையிலிருந்து பென்சிலை திருடி இருக்கோம். படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியரை கேலி பேசியிருக்கோம். தாய் தந்தையை மதிக்காமல் இருந்திருக்கோம். நமக்கு எப்படி சொர்க்கம் அப்படின்னு சந்தேகம் வந்து, இல்லை சார் நாங்கள்லாம் சொர்க்கம் போக மாட்டோம். ஒரு குழந்தை அந்த கூட்டத்தில் தைரியமாக எழுந்து, சார் நீங்கள் எப்போ சார் போவீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், நானும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, ஏகப்பட்ட பொய் என் பொஞ்சாதிக்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பிறவியில் நமக்கு சொர்க்கம் இல்லை அப்படின்னார். ஆனால் வாசலில் கிடந்து பாடல்களை செவிமடுத்து கேட்டு அந்த ஆடுமைக்கின்ற சிறுவன் சொன்னால், ஐயா நான் போனால் போவேன் என்று சொன்னான். இந்த மாணவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு, இவ்வளவு பள்ளிக்கூடத்துக்கு வந்து உட்கார்ந்து படிக்கிற நாமளே சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரே போக மாட்டார், இவன் எப்படி போவான் அப்படின்னு கோபம் வந்தது. ஆசிரியருக்கு ஆச்சரியம், என்னப்பா சொல்கிறேன்னார். ஆமாம், நான் போனால் போவேன் என்று சொன்னான். அவன் நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லலை, நான் என்கின்ற அகந்தை என்னை விட்டு சென்றால் நான் சொர்க்கத்துக்கு செல்வேன். அதனால தான் தாய்மானவ சுவாமிகள் பாடுகிறார், நான் என்னும் ஓரகந்தை எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் சகமாயை நானாவாகி தான் வந்து தொடர்மித்தால் வளரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வல்லார் என்று கேட்டாரே பெரியோர்களே. அந்த ஆணவம் இந்த மனசை விட்டு நீங்கணுமா, செருக்கு இந்த மனசை விட்டு நீங்கணுமா, பகவானுடைய 1000 நாமங்களை சொல்லுங்கள். கருட புராணம் அதனால்தான் தெளிவாக சொல்கிறது, நாம சங்கீர்த்தனாமிருதம் என்று சொல்கிறது. அவனுடைய நாமத்தை இடையராது சொல்லுங்கள். 1000 நாமங்கள் இருக்கு. இப்போ விஷ்ணு சஹஸ்ர நாமம் உங்களில் யாருக்கு சொல்கிற பழக்கம் இருக்கு? கை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் ஐயா சொல்கிறாங்க, விஷ்ணு சஹஸ்ர நாமம் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், அது பாதியில் நிறுத்திட்டோன்னு சொன்னால், ஏதோ வேலை வந்துட்டுன்னு சொன்னால், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுமையாக சொன்ன பலனை லகுபாராயணம் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சமயம் சொல்கிறது. இப்போ சஷ்டி கவசம் இருக்குது, தொடங்குனா முடிச்சிடணும், இடையில நிறுத்தப்படாது. யாரோ காலிங் பெல் அடிக்கிறா, கேஸ் சிலிண்டர் கொண்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான், சஷ்டி கவசம் பாதியில் நிறுத்தப்படாது. ஒருவேளை பாதியில் நிற்கக்கூடிய நிலை வந்தால் மீண்டும் சஷ்டி கவசத்தை முதல்ல இருந்து சொல்லணும். ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இடையில நிறுத்த வேண்டிய நிலை வருகிறது, முழுமையாக சொல்ல முடியவில்லை. 1000 நாமாவழிகள் சொன்னதனுடைய பலனை லகுபாராயணம் சொல்லி பெறலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே 3 நேரம் சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதனுடைய பலன். நம்முடைய சமயம் தெளிவாக சொல்கிறது,
இந்த 1000 நாமங்கள்ல 5 நாமத்தை மட்டும் தினமும் சொல்லுங்க. 1000 நாமம் சொல்ல வேண்டாம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே சொல்ல வேண்டாம். சொல்ல தெரியலன்னா சொல்ல வேண்டாம். ஆனால் எளிமையான முதன்மையான 1000 நாமாவழிகளுக்கும் முதன்மையான 5 நாமம் இருக்கிறது. அதை சொல்லிட்டாலே நம்முடைய ஆணவம், அழுக்கு, செருக்கு எல்லாம் போகிறது மட்டுமில்லை, பாரதம் பேசக்கூடிய தகுதியும் பாரதம் கேட்கக்கூடிய தகுதியும் வந்துவிடும் பெரியோர்கள். ஏன்னா பாரதத்தை சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும், பாரதத்தை கேட்பதற்கும் ஒரு தகுதி இருக்கணும். இந்த 5 நாமாவழிகளை சொல்லி பாரதம் கேட்கக்கூடிய புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. முதல் நாமம் ராமா என்கின்ற நாமம். ரொம்ப மனசு துன்பமாக இருந்ததுன்னு வைங்க, ஒரு அரை மணி நேரம் வாழ்க்கையில் லௌகீகத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், சீரியல் பார்க்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம். காலையில் 11 மணிக்கு அந்த டிவியை திறந்தால் ராத்திரி 11 மணிக்கு தான் மூடுவோம். வீட்டுக்காரர் சாப்பிட்டான்னா, எங்கே போனான்னா, எங்கே வந்தான்னா யாருக்கும் கவலை இல்லை. அந்த வாணி என்னானா, அந்த ராணி என்னானா, எவ்வளவு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மை உட்புகுத்தி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மா பலம் பெறுவதற்கு, நாம் ஆத்ம சுத்தி பெறுவதற்கு, இந்த தேசமே தெய்வீகமாக மாறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை செய்யணுமா இல்லையா? இறைவனுடைய நாமத்தை நீங்கள் எல்லாரும் உச்சரிக்க வேண்டும். ராமாங்கிற நாமத்தை ஒரு அரை மணி நேரம் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து ராமா 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் முழுமையான மன அமைதி வந்து சேரும் பெரியோர்கள். 7 கோடி மந்திரங்கள் சொன்ன புண்ணியம் 10,000 முறை ராமநாமம் சொன்னால் கிடைக்கும். 10,000 முறை ராமநாமம் சொன்னால் கிடைக்குமா? 7,000 கோடி மந்திரங்கள் சொன்ன பலனை 10,000 முறை ராமநாமம் சொன்னால் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து எல்லாரும் சபையில் மிக அருமையாக வீற்றிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஆஞ்சநேயரை போல அனுகிரகம் வழங்குவதற்கு இன்னொரு தெய்வம் இல்லை. கேட்ட உடனே ஓடி வருவார், ராமநாமத்தை சொன்னால் ஓடி வந்துடுவார். இப்போ கூட இந்த மேடையில் அருவமாக ஆஞ்சநேயர் இருக்கலாம். மனோஜபம் மாருத துல்லியமேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமிங்கிற இந்த 4 வரி சொன்னால் போதும், ஆஞ்சநேயருடைய பலம் நமக்கு வந்துவிடும் பெரியோர்களே. ராமனும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள். முனிவர்கள் அத்துணை பேரும் கூடியிருக்கிறார்கள். ஆஞ்சநேயர் ஒவ்வொருவருக்கா போய் வணக்கம் சொன்னார். இந்த வணக்கம் சொல்கிறது எவ்வளோ பெரிய உயர்வான முறை தெரியுமா? இப்போல்லாம் ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா வணக்கம். ஐயா ராஜா அவர்களை பார்த்து நான் வணக்கம், அவர்கள் என்னை பார்த்து வணக்கம். ஏன்? ராஜா அவர்களுடைய பதவிக்காகவோ அவர்களுடைய திறமைக்காகவோ அவர்களுடைய புகழுக்காகவோ நான் கொடுத்த வணக்கம் அல்ல, என் புகழுக்காகவோ என் பேச்சுக்காகவோ அவர்கள் எனக்கு கொடுத்த வணக்கம் அல்ல, என் உடம்புக்குள்ளே இறைவன் என் உள்ளத்திலே இருக்கிறான் என்று அவர்கள் கொடுத்த வணக்கம், அவர்கள் உள்ளத்திற்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்று நான் கொடுத்த வணக்கம். அதனால்தான் எல்லா உயிர்களிடத்தும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபிரான் என்று பாடுகிறான் எட்டயபுரத்து கவிஞன் பாரதி. அந்த வணக்கம் சொல்லக்கூடிய முறை அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு முறை. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்னு சொல்கிறாரு. அங்கேருந்து நாரதர் கூப்பிட்டாரு, ஏன் இப்படி எல்லாருக்கும் போய் வணக்கம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னார். இல்லை எல்லாரையும் வணங்கணுமா இல்லையா அப்படின்னாரு. எல்லாரையும் வணங்குங்க, ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ராமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார விஸ்வாமித்திரர் அவரை கும்பிட்றாதீங்க என்னார். ராமனுக்கே அவர் தானங்க குரு, ராமனை வணங்குகின்ற பொழுது விஸ்வாமித்திரரை எப்படி வணங்காமல் இருப்பது? நான் சொன்னால் கேளுங்க, எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும், விஸ்வாமித்திரரை கும்பிடாதீங்கன்ட்டார். சொன்ன உடனே சரி நாரதர் சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் போலன்னு விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுட்டு இவர் மற்ற எல்லாரையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவர் நேராக நாரதர் புறப்பட்டு போய் விஸ்வாமித்திரர்கிட்ட உட்காந்து சொன்னார், பார்த்தீங்களா இந்த ஆஞ்சநேயர் எல்லாரையும் கும்பிடுறாரு, நீங்கள் ராமனுக்கே குரு, உங்களை கும்பிடுறாரா, எவ்வளவு மரியாதை கட்டத்தனம் அப்படின்னார். உடனே முனிவர்களுக்கு தான் கோபம் பொத்துக்கிட்டு வருமே. உடனே விஸ்வாமித்திரர் ராமனிடம் கேட்டார், என்னை ஒருவன் அவமதித்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்டார். உடனே டப்புன்னு ராமன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், என் குருவை ஒருவன் அவமதித்தான் என்று சொன்னால் அந்த அபச்சாரத்திற்கு தண்டனை மரணம் என்று சொன்னார்.
சொன்ன பிறகுதான் சொன்னார், யார் தெரியுமா அந்த மரண தண்டனைக்குரியவர், அவர்தான் இந்த ஆஞ்சநேயர் என்று சொன்னார். ஆனால் ராமன் கொஞ்சம் கூட அசரலைங்க. இந்த ராமனும் சீதையும் பட்டாபிஷேகத்தில் மகிழ்வாக உட்கார்ந்துருக்கிறதுக்கே யார் காரணம்? ஆஞ்சநேயர் இல்லையா? வெற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வற்பில் நற்பெரும் தவத்தழாய நங்கையை கண்டேன் அல்லேன், இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கழிநடம் புரிய கண்டேன்னு தூது போனோம் இல்லையா? அவனை இப்போ என்ன செய்யணும்? மரண தண்டனை தான் அப்படின்னு முடிவு செஞ்ச உடனே எல்லாரும் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து, உங்களுக்கு மரண தண்டனையான்? கவலையே படலை. உடனே என்ன செய்தார்? கண்களை மூடி ராமா 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 ராமான்னார். யார் இவருக்கு மரண தண்டனை அறிவிச்சாரோ அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். மிக வலிமை வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தான் ராமன். ஆஞ்சநேயனை நோக்கி அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுகின்ற பொழுது அந்த பானம் இப்பொழுது ஆஞ்சநேயனை வெகு வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சபையில் கவலைப்பட்டாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் கவலைப்படலை. இடைவிடாமல் ராமா 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 என்றார். எப்படி மழை நீர் பாறை மீது விழுந்து கூர் மழுங்கி போகுமோ அதை போல கூர் மழுங்கி போனது ராமனுடைய கையிலே பானம் இருந்த போதிலும். என்ன பொருள் இதிலிருந்து உங்களுக்கு தெரியுது? ராமன் பெரியவனா ராமன் நாமம் பெரியதா என்று கேட்டால், நாமி பெரியவனா நாமம் பெரியதா? நாமந்தான் பெரியது. ஒன்றுமில்லை, இந்த நிகழ்வுக்கு வரும்போது என் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தங்க கட்டிகளையும் நான் தலையில் கொஞ்சம், காதில் கொஞ்சம், கழுத்தில் கொஞ்சம் தொங்க போட்டுட்டு வந்தால் யாராவது என்னை மதிப்பீங்களா? அதுக்காக அம்மா வீட்டில் நிறைய தங்க கட்டி இருக்கு போலன்னு எங்கேயாவது இன்கம் டேக்ஸுக்கு எழுதி போட்டுறாதீங்க. அவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஆயிரும். 4 தகரட்டின்னு கிடக்கு எங்கள் வீட்டில், தவிடு எள்ளி வச்சுருக்கோம். அதில் தங்க கட்டியை போட்டுக்கிட்டு இந்த மேடைக்கு வரேன்னு வைங்க, ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டம், ஏன் இப்படி தங்க கட்டி அள்ளி போட்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு கேவலமாக பார்ப்பீங்களா இல்லையா? ஆனால் அதே தங்க கட்டியை ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து நான் வளையலாம், நான் மோதிரமா, நான் நெக்லஸாக செஞ்சு இந்த மேடைக்கு போட்டு வந்தால் இந்த அம்மாவுக்கு என்னையா? நாள்தோறும் ஒரு மேடையில் பேசுகிறாங்க, வீட்டில் ஒரு ஆசாரி பர்மனெண்ட்டாக இருந்து இந்த அம்மாவுக்கு நகை செய்வார் போலன்னு அந்த நகையை ஆசையோடு எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஆக மூலம் என்னவோ தங்க கட்டி தான், ஆனால் ஆபரணத்துக்கு தான் மரியாதை. நம்முடைய சமயம் சொல்கிறது, எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன் இறைவன், ஆனால் இறைவனை காட்டிலும் சக்தி வாய்ந்தது இறைவனுடைய நாமம். அதனால தான் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே ஓங்கி உலகிழந்த உத்தமன் பேர்பாடு என்று சொன்னாள். உத்தமனை பாடு என்றவள் பாடி இருக்கலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே. உத்தமனின் பேர்பாடு என்று சொன்னாலே இறைவனுடைய நாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. இப்போ பிரம்மாஸ்திரம் தேடி வருகிறது. ராமநாமம் சொன்ன உடனே கூர்மழுங்கி போனது. விடமாட்டேன் இந்த ஆஞ்சநேயனை என்று ராமன் பிரம்ம சீர்ஷாஸ்திரத்தை எடுத்தார். பிரம்மாஸ்திரத்தை விட கோடிக்கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்தது பிரம்ம சீர்ஷாஸ்திரம். அந்த அஸ்திரத்தை எடுத்து ஆஞ்சநேயனை நோக்கி ஏவுகின்ற போது, ஏவுவதற்கு தயாராக இருந்தபோது விஸ்வாமித்திரருடைய கைகள் அவரையும் அறியாமல் ராமனை தடுத்து நிறுத்தியது. அவர் சொன்னாரா, அப்பா ராமா, நீ இந்த அஸ்திரத்தை அனுப்புறதை நிறுத்திரு. பிரம்மாஸ்திரம் இல்லை, 1000 பிரம்ம சீர்ஷ அஸ்திரத்தை அனுப்பினாலும் இந்த ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாது. காரணம், அவன் சொல்வது உன் நாமம் என்று சொன்னார். அந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. ராமா. அடுத்த நாமம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லுங்க. அழைத்தவன் குரலுக்கு உடனடியாக வரக்கூடியவன் கிருஷ்ணன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏழை அந்தணன் ஐயா மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுங்களேன்னு கேட்டான். பார்க்கலான்னாங்க. நேராக போய் கிருஷ்ணன் சன்னிதானத்துக்கு போய் ஒரு பேப்பர் எடுத்தான், பசுமாட்டை வரைஞ்சான். ஐயா மனசில் பேசி கொடுக்க வைக்கணும் கிருஷ்ணான்னு வச்சுட்டு வந்துட்டான். ஐயா என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரு 4 நாள் கூட ஆகலை. அவனை கூப்பிட விட்டு, அப்பா பசுமாடு கேட்டில்லை, கொடியில் நிற்கி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னார். இந்த வீட்டில் கொண்டு வந்து பசுமாட்டை நிறுத்தினான். குழந்தைகள் எல்லாம் அப்பா பசுமாட்டோடு வந்திருக்கா, அப்பா பசுமாட்டோடு வந்திருக்கான்னு எல்லாம் சந்தோஷமாக சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இந்த பையன் மட்டும் சோகமாக இருக்கான். குழந்தையாண்டான் போய் கேட்டான், ஏன்பா நீ மட்டும் சோகமாக இருக்க? அதான் பசுமாடு கிடச்சிட்டேன்னா. போட, நம்ம சாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுறோன்னு சொன்னால் அதை வாயில் போட்டு எச்சில் பண்ணி கொடுப்போமா? எவ்வளோ பரிபக்குவமாக அதை சமைச்சு கொடுக்குறோம். அது மாதிரி சாமி சின்ன வரமாக இருக்கட்டும், பெரிய வரமாக இருக்கட்டும், அதில் குறைபாடோடு கொடுக்கலாமா ஒரு பக்தனுக்கு? இப்போ உனக்கு என்னப்பா குறைபாடு? நான் பாருடா, மாடு அழகாத்தாண்டா இருக்குது, மாட்டுக்கு வால் இல்லைடான்னா. வால் தானடா பசுமாட்டுக்கே அழகு. ஓடுனா பழையபடி கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா உனக்கு ஏதாவது நாங்கள் குறை வைக்கிறோமா?
ஆனால் ஒரு பக்தனுக்கு இப்படிதான் நீ அருள் பாலிப்பியா, வால் இல்லாத ஒரு பசுமாட்டை கொடுத்துருக்கியே அப்படின்னு ஒன்று கிருஷ்ணர் சொன்னாராட, மடப்பையில நீ வரைஞ்சி வச்ச பேப்பர் எடுத்து பாருடான்னார். இவன் எல்லாம் அழகாக வரைஞ்சிருக்கான், வாழை மட்டும் வரைய மறந்துட்டான். கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ணன். அந்த நாமத்தை சொன்னாலும் உடனடியாக அவன் ஓடி வருவான். மூணாவது ஒரு நாமம் இருக்கிறது பெரியோர்களே, நாராயணா என்கின்ற நாமம். எவ்வளவு துன்பத்தில் நீங்கள் சிக்கி தவிச்சாலும் சரி, சத்திய வாக்கு இந்த மேடையில் சொல்லிட்டு போகிறேன், நாராயணா நாராயணா நாராயணான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த துன்பத்திலிருந்து எவ்வளவு வேகமாக வெளியே வருவீங்கன்னு பாருங்கள். அதனால தான் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்க ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை. நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கு பறை தருவான்னு ஆண்டாள் பாசுரம் எழுதியிருந்தா தப்பா? இல்லை. நாராயணனே நமக்கே என்று ஏகாரத்தில் பாடுறார். ஏகாரத்தில் இறைவனை பற்றி மட்டும்தான் பாடணும் பெரியோர்களே. ரெண்டு மரபு நம்முடைய சமயம் சொல்லிக் கொடுத்தது. இறைவனை பாடுகின்ற பொழுது ஏகாரத்தில் பாடு, அதை போல இறைவனை பாடுகின்ற பொழுது பாதாதிகேசமா பாடு, பாதத்திலிருந்து தான் வர்ணிக்கணும். ஆனால் மனுஷால வர்ணிக்கின்ற பொழுது கேசாதிபாதமாக வர்ணிக்கணும். இதை மாற்றின ஒரே ஆள் யாரு? கச்சியப்பர் மட்டும்தான். மூவிரு முகங்கள் போற்றின்னு கேசாதிபாதமாக மரபை மாற்றினார். ஏன்னா அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி பாதாதிகேசமாக பாடியிருந்தா முதல் வணக்கம் முருகனுக்கு போயிருக்காது, சேவலாகவும் மயிலாகவும் இருக்கக்கூடிய சூரபன்மனுக்கு போய்விடும் என்பதற்காகத்தான் அந்த மரபை அவர் மாற்றினார். இப்போ பாருங்க, இங்க என்ன அழகா, நாராயணன் நமக்கு பறை தருவான், தப்பு இல்லை. ஆனால் நாராயணனே நமக்கே என்று ஏகாரத்திலே பாடுகிறாரே பெரியோர்களே. இறைவனை மட்டும்தான் ஏகாரத்தில் பாடணும். ஆனால் நமக்கு அது தெரியாது. கிருஷ்ணா உன்னை விட்டா எனக்கு வேறு ஆளே இல்லைப்பா, நீயே எனக்கு துணை, அப்பா நாராயணா நீயே எனக்கு துணை, அவன் வருவான். ஆனால் நம்ம இறைவன்கிட்ட போய் இப்படி பேச மாட்டோம். சாதாரண அழிந்து போகக்கூடிய உடலை பெற்றிருக்கக்கூடிய மானுடன்ட்ட போய் பேசுவோம். என் பையனை மெடிக்கல் காலேஜில் சேர்க்கணும், உங்களையே நம்பியிருக்கேன்மா, உங்களையே நம்பியிருக்கேன். ஏகாரத்தில் இந்த வயலை பெருமையாக பாடி என்ன கிடைக்க போது? 5 பைசா எச்சு கேட்டு அவன் காக்கா விரட்ட போகிறானா உனக்கு? உன்னையே நம்பியிருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு 20 பவுன் குறையுது, அண்ணாச்சி உங்களையே நம்பியிருக்கேன். அதுக்கு பகவானை நம்பலாம்ல. நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். சனிக்கிழமை தோறும் பெருமாள் சன்னிதானத்தில் போய் நிற்கிறீங்களே, வேற மந்திரங்கள் நீங்கள் சொல்ல வேண்டாம். நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனையும் அவனுக்கு தெரியும்.